சூர்யாவும் நடிக்க வரக்கூடாது, காட்சி நடிக்கக்கூடாது, சத்தியமாக நானும் எவ்வளோ ஆசைப்பட்டான். அவங்க 2 பேரும் நடிக்க வந்துட்டானுங்க. அது யார் முடிவு பண்ணுறது? நீ யாரா முடிவு பண்ணுறதுக்கு? அப்படி மேலே ஒருத்தர் முடிவு பண்ணார்ல. சத்தியமாக வந்து சூர்யா வந்து நடிகனவான்னு இப்போ சத்தியம் பண்ணி சொல்கிறேன். நானே பொண்டாட்டி கனவு கூட கண்டது கிடையாது. இப்போ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கா சூரை போட்டு படத்துக்கு ஜெய் பீமன். இது கனவு கூட கண்டது கிடையாது. கண்டிப்பாக 7ஆம் அறிவில் பண்ணது அவன் பண்ண ரோலை அந்த குச்சி வந்து பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்ட் பார்க்குற மாதிரி நானே கூட பண்ண முடியாது. இப்போ எங்கிட்ட பெண்மை ஜாஸ்தி இருக்குது, அவங்ககிட்ட ஆண்மை இருக்குது. பெண்மை ஜாஸ்தினால கடவுள் வாசி போடுது. அவன் பாடியெல்லாம் பார்த்துக்கிற பாடு அவடைய இப்போ பயங்கரம் வச்சுருப்பான். இப்போ நீ கேட்டீங்கன்னா சார் உங்கள் வீட்டுக்கு வந்தால் இல்லை என் வீட்டில் சூர்யா கார்த்தி வீடு. இப்போ வந்து அவங்க குடும்பத் தலைவர்கள் நாங்கள் குட்டீஸ். டாக்டர் அவங்க டாக்டர் வந்து தான் டாக்டர் என் உயிர்னு சொல்லியிருக்கிறேன் நான். நீ 2 பேரும் என் கண்ணு என் பொண்ணு உயிர்னு சொல்லியிருக்கிறேன். கோபப்பட மாட்டாங்களா பசங்க? கண்ணு உயிர். கார்த்தி பொண்ணு ஸ்கூல் கொண்டு போய் இங்கிருந்து ஆல்பபெட் ஸ்கூல் குழந்தைக்கு வண்டி கூட உட்காந்து வச்சோடனே பிரேயர் தெரியுமா? கலைவாணி கருணாகரி கல்விக்கரசி சொல்லின் செல்வி சிவாஜி சரஸ்வதி பேசுனது. அடுத்தது திருவே திருவின் உருவே, இது வந்து தேவியா பார்த்து சிவாஜி சொல்றது சரஸ்வதி சபம். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா மதுசூதனா என்னை பார்த்து சிவாஜி சொல்றது. இது உனக்கு குழப்பமா இருந்தால் நேராக கீழே போ. ஒரு 10 வயசு பொண்ணு காட்சி பொண்ணு கேட்டு இந்த பாட்டை மனப்படம் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய வெற்றியும் இவ்வளோ பெரிய இதுக்கு பின்னாடி உங்களுடைய துணைவியார் பற்றி, உங்களுடைய மனைவி. இப்போ என்னுடைய இப்போ எனக்கு 84 வயசு ஆகிட்டு இருக்குது. அவளுக்கு நான் தேவையில்லை, எனக்கு அவள் தேவையில்லை. மனைவி இறந்த பிறகு 10 வருஷம் தாண்டி ஒரு ஆம்பளை வாழ்ந்தானே பெரிய விஷயம். ஏன்னா மனைவி போனால் எல்லாம் போயிடும். எனக்கா என் 2ஆம் தாய் பாவம் தான் எனக்கு கவனிச்சிட்டு இருக்கான். திரும்பினா அவங்களுக்கு என்ன வேணும் கேட்பாவா? பேசிட்டு இருக்கும்போது நான் இப்போ திரும்பினா ஏன் அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை பொதுவாக அங்கே பார்க்க மாட்டேங்களே, பேசிட்டு இருக்கும் உங்கள்கிட்ட பேசிக்கும்போது அப்படின்னா என்ன வேணும் கேட்பாவா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. எல்லா பெரியவர்கள்ட்டையும் பழகிட்டு இருக்கீங்க. இதுல ஏபிஎன் ஐயாவை பத்தி நீங்க உங்களோட தகவல் எனக்கு வேணும். இப்போ 2 வருஷத்துல அவருடைய 100வது இது நடக்க போகுது. ஆமாம் ஏபிஎன் ஐயாவுக்கு. இந்த தருணத்துல ஏபிஎன் வந்துங்க அவரை படிச்சு சொல்லாது. ஏபிஎன் வந்து நான் இப்போ காட்ஃபாதர் தான் பேச்சுக்கேன் அவர் பேர். எனக்கு காட்ஃபாதர் ஞானத்தந்தை அப்படின்னா இப்போ நான் பேசுகிற ராமாயண மகாபாரதத்துக்கு தமிழ் உச்சரிப்பெல்லாம் வந்து அவர் படங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். ஏபிஎன்னா சார், ஏபிஎன் உங்களுக்கு 67 வந்து ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி திராவிட இயக்கங்கள் போலும் பகுத்தறிவுடைய ஜாஸ்தி இருக்கிறாங்க. பக்தி வேண்டாம், கோயில் வேண்டாம், சாமி இல்லை ஒரு காலகட்டம் வந்தாச்சு இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு மக்கள் மனசில் வந்து கடவுள் நம்பிக்கை கிட்டத்தட்ட தகர்க்கிற அளவுக்கு வந்துட்டு படம் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் பராசரி அது பேசாத கல் அது பேசுமான்னு சொல்லி பராசரி அப்பவே கலைஞர் டைலாக் எடுத்தார். அப்படி ஒரு காலகட்டங்களில் அவங்க ஆட்சிக்கு வந்தாச்சு. மொத்தமாக வந்து நாட்டில் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு கட்டமெல்லாம் வந்து சாமி கும்பிட அவசியம் இல்லை. பல காலகட்டத்தில் ஒருத்தர் கடவுள் பற்றி பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்து ஒரு திருவிளையாடல் படம் இருக்கிறாரு, கந்தன் இருக்கிறாரு, சரஸ்வதி சிவன் இருக்கிறாரு, திருமலை தெய்வம், திருமால் பெருமை. அடிப்படை காரணம்னா அந்த தமிழ் கலைஞர் தமிழ் பிரமாதம், சக்தி கிருஷ்ணசாமி தமிழ் பிரமாதம், ஏபிநாத தமிழ். இந்த தமிழ் தான் அந்த படம் எனக்கு காப்பாற்றுச்சு. புது கலைஞர் தமிழை குறைச்சி சொல்ல முடியாது, ஏபிநாதன் தமிழை குறைச்ச முடியாது, சக்தி கிருஷ்ணசாமி தமிழ், இந்த தமிழ் தான் வந்து அந்த படம் காவாச்சு. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி சாவித்திரி சிவாஜி பண்ண வேஷங்கள்லாம் திருவிளையாடில் வந்து சிவன் பார்வதி இப்போ யார் பண்ண முடியும்? இந்த படம் ஜெயிலர் தான் அந்த பக்கம் கேர வச்சா முருகன் வேஷத்துக்கு எனக்கு ஜோடியாக இருந்தார். முருகன் வேஷம் யார் சார் போட முடியும்? இப்போ ஒரு ஐடியா கொடுங்க, திடீர் சிவகுமார் ரீப்ளேஸ் பண்ணி ரீக்ரியேஷன் பண்ண சொல்லிட்டு முருகன் வேஷம் யாரை போடுவீங்கப்பா? அவரை தான் கூப்பிடணும். புரியுது அவனுக்கு? ஸோ அந்த மாதிரி செலெக்ஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, அந்த தமிழ் உச்சரிப்பு, இதெல்லாம் கொடுத்து பிடிவாக பண்ணார். அந்த புராண காலத்துக்கு மவுசு போகிற கட்டத்தில் தான் கிருஷ்ணலீலா லேட்டாக வந்துச்சு. அது பெருசாக ஓடல. 77, 65, 60, 64 அவர் உச்சத்துக்கு வந்து நவராத்திரிக்கு அப்புறம் புராண படங்கள் எடுக்க ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் ரூல் பண்ணிட்டார். 77 கிருஷ்ணலீலா கடைசியாக வரும்போது அந்த புராண படத்தை மவுசு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதான் கிருஷ்ணலீலா நான் கடைசியாக நம்ம நினச்சி படம். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து 13 படங்கள் எனக்கு வேஷம் கொடுத்தாரு. அதை வாய்ப்பே இல்லாத சாதாரண பையன். காட்ஃபாதரு கல்யாணம் நான் பண்ணி வைக்க சொன்னால், அதேமாதிரி கல்யாணத்துக்கு வந்து அச்சதம் போட்டாலும் சின்ன தேவை இருந்தால் எனக்கு அச்சதம் போட்டார். அது ரிமோட் வில்லேஜ் அது. அவனாச்சு இப்போ இந்த காட்டு கூட கல்யாணம் இருக்குது. ஏபிஎன்னு மேஜர் சிராஜ் கூட ட்ராமா வேறு. சின்ன தேவரும் ஒரு 2 கிட்டத்தட்ட காட்ஃபாதர் வந்து அச்சதை போட்டவங்க அங்கே தாலி கட்டும்போது ஏபிஎன் அவர் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாது. ஓஹோ, இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் அவர் ஒரு காரணம் இல்லை? அவர் இல்லை, அது அடிப்படை காரணமே அவர். ஏன்னா
தூய தமிழ் வசனங்கள்லாம் அவர் படங்கள் தானே நாங்கள் பேச முடிஞ்சது. இப்போ நீ கீழே போனேன்னா கார்த்தி பொண்ணு இருக்குது. கார்த்தி பொண்ணு ஸ்கூல் கொண்டு போய் இங்கேருந்து ஆல்பபெட் ஸ்கூல் பாலவாங்க தாண்டி இருக்குது. குழந்தைக்கு வண்டி கூட உட்காந்து வச்சோடனே பிரேயர் தெரியுமா? கலைவாணி கருணாகரி கல்விக்கரசி சொல்லின் செல்வி கர்த்தவர் போற்றும் கலாதேவி வித்தை படித்தவர் வணங்கும் வேதவல்லி காவிய நாயகர்கள் பாராட்டும் கலையுலகின் நாயகியே நற்சார்ந்தோர் கருள்புரியும் நாமகளே வெள்ளை தாமரை பூநிலமர்ந்து வீணை மீட்டி பண்பாடி விவேகத்தை வழங்கும் அறுவடிவே வணக்கம். இது சிவாஜி சரஸ்வதி பேசுனது. இது பிரேயர் சாங். அடுத்தது திருவே திருவின் உருவே திருவை உலகிற்கு அளிக்கும் திருமகளே தினம் துதிக்கும் தொண்டருக்கு திரவியத்தை அள்ளி வழங்கும் திருவருளே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைத்து திக்கட்டும் செல்வ சிறப்போடு செழிக்க வைக்கும் திருப்பெரும் வடிவே திருப்பார்கடலில் தோன்றிய திவ்ய பொருளே என் திருமரலை வழங்குகின்றேன் வணக்கம். இது தேவியா பார்த்து சிவாஜி சொல்கிறது சரஸ்வதி சிவம். அடுத்தது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா தாமோதரா பத்மநாபா நந்தநந்தனா என் பொற்பாத கமலன் கடியன் வணக்கம். என்னை பார்த்து சிவாஜி சொல்கிற எல்லாருக்கு சரஸ்வதி சிவம். அப்புறம் அடுத்தது கேட்டிங்கன்னா ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான் அழகன் இவன் முருகன் எனும் இனிய பெயர் கொண்டான் தாமரையில் பூத்து வந்த தங்கமுகம் ஒன்று தன்னிலவின் சாரெடுத்து வார்த்த முகம் ஒன்று பால்மணமும் பூமணமும் படிந்த முகம் ஒன்று பாவலருக்கு பாடம் தரும் பளிங்கு முகம் ஒன்று வேல்வடிவில் கண்ணீர் என்றும் விளங்கு முகம் ஒன்று வெள்ளிடம் போலவரும் பிள்ளை மனம் ஒன்று. இது கந்தனையில் வர பாட்டு, கார்த்திகை பண்ணின பாடுற பாட்டு. இது முடிஞ்சுதா? இப்போ அடுத்த மெசேஜுக்கு வந்துடுறேன். கடைசி ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நந்தான வேதத்தில் நான்கானவன் நம சிவாய என ஐந்தானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பத்தானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் முற்றாதவன் மூலம் முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை உண்டு தான் என்று சொன்னானவன் தான் பாதி உமைபாதி கொண்டானவன் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகி இன்றாகி எந்தன் விலைக்கு ஊற்றாகி நின்றானவன் அன்பின் ஒளியாக இருந்தாவன் திருவிளையாடல். இது உனக்கு குழப்பமாக இருந்தால் நேராக கீழே போ. 10 வயசு பொண்ணு கார்த்தி பொண்ணு கேட்டு இந்த பாட்டை மனப்படம் சொல்லுவா. கார்த்தி பொண்ணு இது ஃபுல்லாக சொல்லு. இதுதான் பிரேயர் காலையில் இங்கேருந்து புறப்பட்டு நீங்கள் கற்றுக் கொடுத்தது. ஆமாம்மா. இப்போ பேச சொல்லுங்க. ஆனால் ஃபோனுக்கு சவுண்ட் போட்டு காட்டுறேன். நீங்கள் ஸ்கூலுக்கு போய் ட்ராப் பண்ணிட்டு வருவீங்க டெய்லி. சூர்யா பொண்ணு பிறந்ததுலேருந்து அது ட்ராப் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்குது. சூர்யா குழந்தைய ட்ராப் பண்ண நான் தான் பண்ணேன். சூர்யா பையனை நான் தான் ட்ராப் பண்ணேன். கார்த்தி பொண்ணை ட்ராப் பண்ண நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். குழந்தைகளை ட்ராப் பண்ணுறது நான் என்னோட வயசான காலத்தில் ஒரே வேலை நான் பண்ணுறது ஈஸியாக போட்டு ஹிந்தி பேர் படிக்கிறதில்ல. இப்போ நேற்று கூட நான் போகிறேன்னு சொன்னாங்க. ஏய் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், 5 மணிக்கு ஆயில் பாத் எடுக்கிறேன், 6 மணிக்கு முடிக்கிறேன், 6லேருந்து 6 வரைக்கும் வாக்கிங் வீட்லேயே போகிறேன், 6:45 குழந்தை ஸ்கூல் கூட இறக்கி விட்றேன். அது ஏன் டூட்டி நீ ஏன்னு பார்க்க வர நீ அப்படின்னு கார்த்தியோட யாருமே அது குழந்தைய ட்ராப் பண்ண வேலை நான் தான். நீ உட்க வந்து அவனை சுட்டுட்டு நான் குழந்தைய ட்ராப் பண்ண வேலை 2006 கல்யாணம்னா 2008 2010 சூர்யா பொண்ணு பிறந்திருக்கோம். நீங்கள் கணக்கு போட்டு பாரு. 15 வருஷமாக குழந்தை ஸ்கூலில் ட்ராப் பண்ண வேலை இன்றைக்கு நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். காந்திஜி ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது ஊரே காந்தியை பொழுது வாழ்கன்னு கத்தும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் கஸ்தூரிபாய் வாழ்கன்னு கத்துனாராம். எதுக்குன்னு கேட்டப்போ இந்த காந்தியை நீங்கள் பார்க்குறீங்க, பின்னாடி இருக்கிறது அவங்க மனைவி அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ இவ்வளோ பெரிய வெற்றியும் இவ்வளோ பெரிய இதுக்கு பின்னாடி உங்களுடைய துணைவியார் பற்றி உங்களுடைய மனைவியை பற்றி எப்படி சொன்னோம்னா நான் அதிகமாக நாங்கள் கேட்கல. அதாவது தென்னாப்பிரிக்காவில் இதில் தங்கியிருக்கிறாங்க. ஹரிலால் மணிலால் ராம்தாஸ் தேவதாஸ் 4 பசங்க அவருக்கு. கஸ்தூரிபா தென்னாப்பிரிக்காவில் தங்கியிருக்கிறாங்க. அதில் 100 வருஷம் முடியல டாய்லெட் வசதியெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன சொப்பு மண் சொப்பு 1க்கு 2 அர்ஜென்ட்டாக வந்தால் நீ மூலையில் உட்காந்து ஒன்றுக்கு போயிட்டு வச்சிடணும். நைட்டில் தனியாக டாய்லெட்லாம் கிடையாது. அப்படி காலத்தில் திருத்தவன் ஒருத்தன் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போயிருக்கிறான். அவனும் அந்த வீட்டில் தங்கியிருக்கிறான். அவனுக்கு ஒரு சொப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ மகாத்மா காந்தி 1க்கு 2 போயிருந்தால் அந்த சொப்பு இந்த மாதிரி வடிக்கிறான். 4 பசங்களையும் வடிக்கிறான். இதுக்கு சட்டி எடுத்து போய் கழுவு சொல்கிறார். நீ மகாத்மாவுக்கு ஏன் தாலியை ஏன் அழுத்தான்னு கேட்குறாவும் தப்பு இல்லது. உன் சட்டி கழுவுற அந்த கழுவுற அவனையும் கழிச்சு இன்னும் நியாயமானு கேட்டோன்னே போடின்னு காலத்தை பிடிச்சி வடிக்கிறாரு. நீ படம் யார் படம் எடுத்தாலும் ரிச்சர்ட் படத்தை இப்போ போட்டு பாரு. அந்த வெடி காலத்தை பிடிச்சி வெடி தர ஷாட் இருக்குது. இங்க இருக்க தேவையில்லை, முதல்ல வெளியில போ. உனக்கு இங்க இடம் கிடையாது. இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில போயிடு. இப்போ எனக்கு 84 வயசு ஆகிட்டு இருக்குது. அவளுக்கு நான் தேவையில்லை, எனக்கு அவள் தேவை. வரலாறு எட்டிய வரைக்கும் உங்கள் வீட்டில் என்னன்னு தெரியாது எனக்கு. உங்கள் அப்பா போயிட்டா கூட உங்கள் அம்மா சர்வை பண்ணிப்பா. ஆனால் உங்கள் அம்மா போய்ட்டு உங்கள் அப்பா சர்வை பண்ண கஷ்டம். அதாவது கணவன் எங்கள் அம்மா 32 வயசில் தாலி எடுத்துட்டாங்க.
81 வயசு இருந்தாங்க, 50 வருஷம் இருந்தாங்க, எங்களால் உருவாக்குனாங்க. ஒரு லேடி வந்து புருஷன் செய்த போய் 40 வருஷம் இருந்தாங்க, எங்கள் அக்காவுடைய மாமியார். நீ எந்த வீட்டில் எடுத்தீங்கனாலும் கணவன் போயிட்ட கூட பொம்பளை சர்வை பண்ணிக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு விசாரிச்சு பாரு, மனைவி இறந்த பிறகு 10 வருஷம் தாண்டி ஒரு ஆம்பளை வாழ்ந்தானே பெரிய விஷயம். ஏன்னா மனைவி போனால் எல்லாம் போயிடும். என் தகப்பனாரும் அப்படிதான், நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டு தான். என்னடா புதுசாக சொல்கிறேன், அம்மா போயிட்டானா அவ்வளோதான், அம்மா போய் சீக்கிரம் போயிடுவாங்க. ஒரு ஔவையார் பாட்டு தெரியுமவனுக்கு, தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தாம் பெற்ற செல்வமும், ஆயவாள் உற்றாரோடு போம், உடன்பிறப்போடு தோல் வலிப்போம், பொத்தாலியோடு எவையும் போம்னா பொண்டாட்டி போன சகனம் போன மாதிரி. நான் வந்து இன்றைக்கி இல்லை, ஒரு 10 வருஷம் முன்னாடி பலர்த்தேர்தல் ஃபங்க்ஷன் பேசும்போது, நான் பாகியசாலி இருந்தால் என் மனைவின் மடியிலே உயிரை விட மேடம் பேசியிருக்கேன். நான் முன்னாடி லாங் பேக் பேசிட்டேன். உன்ன மாதிரி ஆளு என்னென்ன இதெல்லாம் பேசுகிறேன், என்றைக்கு வேணும் சாவத்தாண்ட போகிறான். எங்கள் அம்மா மடியில் சாக முடியும், அம்மா முன்னே போயிட்டான். அப்போ 2வது தாய் தானே. 50 வயசு தாண்டியானா உன் மனைவி இருந்தால் உனக்கு 2ஆம் தாய். என்னுடைய பெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் தாய் மாதிரி. எவ்வளோ என்ன ஷாக்கு சொல்கிறது தானே. இப்போ என் வீட்டில் என் பொண்ணு எங்கள் பொண்டாட்டி திட்டுறா, என் பசங்க திட்டுறாங்க, நான் திட்டுறேன், அது ஷாக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கல. அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். அது தப்பெல்லாம் நீ பண்ணுவீங்க, பசங்க பொண்ணு தப்புன்னா ஃபுல்லாக 10 லட்சத்து பாரு அப்படிம்பீங்க. பசங்க நல்லா பேர் வாங்கினா என் பையன் பேர் வேணும், அதை மட்டும் வாங்கிப்பீங்க. தப்புனா மட்டும் பொண்டாட்டி மாதிரி சொல்கிறீங்க. புரியுதா? ஷாக்கு சொன்னால் பொம்பளைங்க போயிட்டால் வாழ ரொம்ப கஷ்டம். என் வீட்டுக்காரி மாதிரி சாகித்யம் உள்ளவன் பார்க்கவே முடியாது. இது ஒரு பேட்டியில் ஒரு முறை குறிப்பிட்டுருந்தீங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்துடாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ஆமாம், அது பெண்டி வீடியோவே இருந்துகிட்டே இருந்தேன், அது பண்ண முடியல. பெண்டி வீடியில் அது பல பேர் கண் திறந்தது. இல்லை, பெண்டி வீட்லேயே அது பல பேருக்கு ஒரு ஐ ஓப்பனர். மனைவி வந்து நம்ம வந்து யாருமே மனைவி போயிட்டு 2ஆம் தாய் அவள் போயிட்டான்னா அடங்கி போகிறதுனால என்ன சொல்லியிருக்கேன்னா, 50-60 வயசு தாண்டி பொண்டாட்டி இருந்தான்னா காலையில் குட் மார்னிங் சொல்லும். 65 வயசு தாண்டி பொண்டாட்டிங்கன்னா காலை 6 வருஷம் பொண்டாட்டி தொட்டுக்க முடியும். 70 வயசு தாண்டி பொண்டாட்டி இருந்தான்னா அவன் மேலே பூ போட்டு தாயே நீ நல்லா சொல்லு. 80 வயதுக்கு தாண்டி ஒருவன் மனைவியோடு வாழ்ந்தால் அவன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லியிருக்கேன். அந்த கேட்ட இன்றைக்கி நாளைக்கு கூட நான் செத்து போகலாம், இன்றைக்கு வரைக்கும் இறைவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். 80 வயசு எனக்கா என் 2ஆம் தாய் இப்போ அவன் தான் எனக்கு கவனிச்சிட்டு இருக்கான். இப்போ திரும்பினா அவங்களுக்கு என்ன வேணும் கேட்பாவன். பேசிகிட்டு இருக்கும்போது நான் இப்போ திரும்பினா ஏன் அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை பொதுவாக அங்கே பார்க்க மாட்டேங்களே, இப்போ பேசிகிட்டு இருக்கும் உங்கள்கிட்ட பேசிக்கும்போது அப்படின்னா என்ன வேணுங்க கேட்பாவன். அவ்வளோ ஷார்ப்பாக வாட்ச் பண்ணுவான். அது மாதிரி அந்த மாதிரி எங்கள் அம்மாவே பண்ண கிடையாது. அதாவது இந்த பிறவியில் இந்த அம்மா வந்து எனக்கு ஊழியம் பண்ணுறதுக்காகவே கடவுள் படித்த ஒரு படைப்பு அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஸோ ஆஸ் அ ஹஸ்பண்டாக எப்படி ஆஸ் அ ஃபாதராக நீங்கள் எப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? ஃபாதராக 2 சன்ஸ் ஜென்ரலாக வந்து 2 பேருமே அவங்க இல்லை. ஃபாதராக வந்து எப்படி சொல்லணும்னா, நான் ஃபாதராக அந்த மாதிரி காரணம். அப்போ அதுக்கும் அவங்களுக்கு தான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு நான் சாமியாரை போய் கொஞ்சம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிற லவ் பிடிக்காது, எனக்கு லவ் பண்ணிக்க ஆசை கிடையாது, கல்யாணம் பண்ணிக்க ஆசை கிடையாது. அப்படி வாழ்ந்தேன் நான். காலங்களை மாதிரி நடிக்கணும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் குடும்பம் வச்சு சங்கிலியை கற்பனை பண்ணுறாங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணேன். அப்புறம் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணேன். இந்த 2மே இப்போ சூர்யாவை நடிக்க வரக்கூடாது, காட்சி நடிக்கக்கூடாது சத்தியமாக நானும் எவ்வளோ ஆசைப்பட்டோம். அவங்க 2 பேரும் நடிக்க வந்துட்டானுங்க. அது யார் முடிவு பண்ணுறது? நீ யாரா முடிவு பண்ணுறதுக்கு? அப்படி மேலே ஒருத்தர் முடிவு பண்ணார்ல. அப்போ இந்த ப்ரெடிக்ஷன்றது உண்மையா இப்படி தான் நடக்கும்ன்றது அதெல்லாம் சத்தியமாக அது ரொம்ப ஆணித்தரமாக சத்தியமாக வந்து சூர்யா வந்து நடிக்கணும்னு இப்போ சத்தியம் பண்ணி சொல்கிறேன். நானே பொண்டாட்டி கனவு கூட கண்டது கிடையாது, கொஞ்சம் கூட கனவு இல்லை. அவன் வந்து இப்போ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கா சூரை போட்டு படத்துக்கு ஜெய்பீமன். இது கனவு கூட கண்டது கிடையாது. கார்த்தியாவது கொஞ்சம் நடிப்பாக வந்துடுவான்னு நண்பரும் அதை நினச்சேன். கொஞ்சம் ஸ்பீடாக நாளைக்கு பண்ணுவான்னு தோணுனேன். இப்போ வந்து வரவே மாட்டான்னு நினச்சான். இப்போ அவன் எங்கள் தகப்பன் சாமி, நாங்கள்லாம் அவன் பிள்ளைங்க மாதிரி. இப்போ நீ கேட்டீங்கன்னா, சார் உங்கள் வீட்டுக்கு வந்தால் இல்லை என் வீட்டில் இது சூர்யா கார்த்தி வீடு. இப்போ வந்து அவங்க எங்கள் குடும்பத் தலைவர்கள், நாங்கள் குட்டீஸ், நாங்கள் சொன்னபடி கேட்டிருக்கோம். இப்போ வளர வரைக்கும் அவங்கள மிரட்டிட்டு இருந்தோம். இப்போ அவங்க எங்களை மிரட்டாங்க, சரிப்பாடு வாங்கிக்கிறேன் அவனுக்கு. அப்படி போய்ட்டு நேற்று கூட நைட்டு ஒரு ஷூ போனேன். சும்மா இருப்பான், உனக்கு எந்த மாதிரி ஷூவானு தெரிஞ்சு கார்த்தி மிரட்டி அந்த ஷூவில் உள்பக்கத்தில் வந்து ஷூ எங்கே இந்த பகுதி எப்படி அடிபடும், இது இந்த இடத்துல எப்படி இருக்கணும், சைஸுக்கு ஃப்ரண்டில் எவ்வளோ லூஸ் இருக்கணும் பார்த்து 18 ஷூ வாங்கிட்டு சொல்லி போட்டு கலெக்ட் பார்த்து 18வது ஷூ இதை அவனுக்கு மேட்சாக வாங்கி கொடுத்துருக்கான். நேற்று அவன் வாங்கி கொடுத்துருக்கான். பொத்திட்டு ஷூ போடலே இவ்வளோ விஷயம் இருக்கான்னு அப்புறம் வாங்கி கொடுத்தா போட்டு பசங்க வாங்கிட்டேன். இப்போ நமக்கு கூட அவங்க விஷயம் தெரிஞ்சிருக்கானுப்பா. இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு கங்குவா படம் ஓடாமுக்கெல்லாம் கங்குவா வேஷம்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நம்ம போதி தர்மரம் ஒரு வேஷம் பண்ணார், என்ன படாது இவன் படுறேன் முருகதாஸ் 7ஆம் அறிவு அந்த வேஷம் யார் பண்ண? ஏசுலாமே இருப்பான் பாவன்.
அது கார்த்தி பண்ண முடியாது அந்த வேஷம். ஆமா, அதை நீங்க டிஃபர் பண்ணீங்க ஒரு இடத்துல, இது பண்றது இவர் பண்ண முடியாது. இல்லை கண்டிப்பாக 7ஆம் அறிவில் பண்ணது அவன் பண்ண ரோலை அந்த குச்சி வந்து பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நானே கூட பண்ண முடியாது. இப்போ எங்கிட்ட பெண்மை ஜாஸ்தி இருக்குது, அவங்ககிட்ட ஆண்மை இருக்குது. பெண்மை ஜாஸ்தினால கடவுள் வேஷம் போட முடியுது. அவன் பாடியெல்லாம் பார்த்துக்கிற பாடி அவடைய பயங்கரமாக வச்சுருப்பான். அப்படிப்பட்ட நீங்களே வண்டி சக்கரத்துலலாம் எப்படி இருந்தீங்க? அது நடிச்சு நான் தவிர ஃபிசிக்கலாக வந்து அவங்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி 6 பேக் எல்லாம் பண்ணீங்கள. தெரியல ஒரு நாள் 6 பேக் பற்றி சூர்யா பண்ண யார் பண்ணோன்னா எல்லாம் இவன் பண்ண தனுஷ் பண்ணது சரத்குமார் பண்ணி எடுத்து போட்டாங்க நெட்டில். என்ன இவங்க பண்ணியிருக்காங்க அப்படி 6 பேக் பண்ணியிருக்கேன். சிரஞ்சீவி சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு பர்சனலாக. நான் அவருக்கு சில படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ கஜினி வந்தப்போ சொன்னார், வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்து சரி அவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷம். இப்போ நீங்கள் எப்படி பாராட்டுறீங்க? இப்போ அது ஒரு பெரிய சிறப்புங்க. ஏன்னா உங்களை பார்க்குறேன், நான் ஒன்றும் பேச்சாளர் கிடையாது, நான் ஏதோ யூடியூப்ல பேசியிருந்தேன். உடனே அடுத்த நாள் நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு பேசுறீங்க, ஐயா நீங்கள் யாருன்னு தெரியல, உங்கள் அப்பா படத்தில் நடிச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படியா? ஆமா. இப்போ பாராட்டுன்ற அவசியம் இல்லை. இது ஜென்ரலாக நீங்கள் யாரா இருந்தாலும் அந்த மனசை விட்டு பாராட்டுறீங்க. அது அந்த பண்பு என்னது? அது அப்படி இல்லைப்பா. என்னுடைய பார்வையில் நீங்கள் யாருமே என்னை விட சின்னவன் கிடையாது. புரியுதா? நான் யாரோட பெரியவன் கிடையாது. ஏதோ என்னை கடவுள் ஆசீர்வாதம் ஒரு இலை பிச்சு போட்டதுனால நான் ஒரு நடிகனா கொஞ்சம் பெரியா இருக்கேன். தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும், ரஜினிகாந்த், சிவகுமார், கமல்ஹாசன் யாராக இருந்தாலும் எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை விட நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் என்று சொல்லவே முடியாது. புரியுது உனக்கு? எந்த ஒரு மனிதனும் அவனை விட நான் நிம்மதியாக, எல்லாருக்குமே ப்ளஸ் மைனஸ் கூட இருக்குது. ஃபாதரை நீங்கள் இப்போ பிரித்தது இப்போ சார் சூர்யா பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, கார்த்தி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க டாக்டர் அவங்க பிருந்தா, அவங்க டாக்டர் வந்ததா டாக்டர் என் உயிர்னு சொல்லியிருக்கிறேன் நான். நீ 2 பேரும் என் கண்ணு, என் பொண்ணு என் உயிர்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ கோவப்பட மாட்டாங்களா பசங்க? இல்லை அவன் சொல்லியது. நீ 2 பேர் 2 கண்ணு இல்லாமல் மனசு நடமாட முடியுமா? உயிர் அதை விட பேசல. அது என் மகள் என்பது என் தாய். என் மனைவியை நான் தாய் சொல்ல முடியாது, ஊராம் பெற்ற பிள்ளைது. இது நான் பெற்ற பொண்ணு. என்னுடைய மகள் வடிவத்தில் என் தாயை நான் பார்க்குறேன். என் தாயின் அன்பு பூரா என் பொண்ணு கிட்ட காக்கிறேன். என்ன தான் பசங்க ஹெல்ப் பண்ணால் கூட இந்த பிள்ளையை கட்டி பிடிக்கும் போது கிடைக்க சந்தோஷம் பசங்க கட்டி பிடிச்சா வராது. Grand collections for grand celebrations. Ramraj, a festival celebration wear. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு.